ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தின் 2வது அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். அதில் துக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அவித்யினால் வரக்கூடிய சம்யோகம், அதாவது திரஷ்டா திருஷ்யம் இரண்டுக்குமே, அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கும் ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அவித்யினால் ஏற்படும் பொழுதுதான் துக்கம் வருகிறது என்று பார்த்தோம். அந்த துக்கத்தை களைவதற்கான வழி என்ன என்பதையும் பார்த்தோம். அந்த அவித்யை சிறிது சிறிதாக குறையும் பொழுது அதனால் ஏற்பட்ட அந்த சம்யோகம் இணைப்புமே சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். அது குறையும் பொழுது அந்த ஆத்மாவானவன் கைவல்யம் என்ற நிலையை அடைகிறான் என்று பார்த்தோம். இது உடனடியாக நடக்குமா அல்லது படிப்படியாக நடக்குமா என்றால் அடுத்த சூத்திரத்திலே சொல்லுவார், இதை அடைவதற்கு 7 நிலைகள் இருக்கின்றன என்று சொல்லுவார். தஸ்ய சப்ததா பிராந்த பூமிகி பிரக்ஞா, அந்த பிராந்த பூமி அந்த அடைவதற்கு 7 நிலைகள் இருக்கின்றது என்று கூறுவார். அதாவது ஹேயம் என்று அழைக்கப்படுவது, எதை நாம் விலக்க வேண்டும் என்பது ஹேயம். ஆங்கிலத்திலே சிம்டம் என்று சொல்லுவோம். அது என்னவென்றால் துக்கம். ஹேது, இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன, காஸ் என்று கூறுவார்கள். அதை அவித்யா என்று கூறினார். ஹானம், நாம் செல்ல வேண்டிய இலக்கு, நம்முடைய குறிக்கோள் என்ன, கைவல்ய நிலையை அடைவது, அதுதான் ஹானம் எனப்படுவது. உபாயம், அதை அடையக்கூடிய வழி என்ன, இந்த இலக்கை நோக்கி அடைவதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது உபாயம். அடுத்த நிலை வருவது குணஜெயம், அதாவது குணங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது அல்லது குணங்களினால் ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்மை ஆட்படுத்தாமல் அதிலிருந்து விலகி இருப்பது, குணங்களை வெற்றி கொள்வது குணஜெயம். குணப்பிரதிப்பிரசவம், குணங்கள் எந்த இடத்தில் ஆரம்பித்தனவோ அந்த இடத்திற்கே அவற்றை திரும்பச் செய்ய செல்வது. 7வது கைவல்ய நிலை. இந்த 7 படிகளும் படிப்படியாக முன்னேறினால்தான் நாம் கைவல்யம் என்பதை அடைய முடியும் என்று கூறுவார். அது கைவல்யம் அடைவதற்கு அந்த உபாயத்திலே கூறுவார் விவேகம் வேண்டும் என்று. நாம் முன்பே பார்த்தது போல அவித்யை என்பது தவறான அறிவு, வித்தை என்பது சரியான அறிவு, ஆனால் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. படிப்பறிவினாலோ பட்டறிவினாலோ அனுபவத்தாலோ நமக்கு கிடைப்பது அந்த வித்யா என்று சொல்லப்படுது. விவேகம் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு நமக்கு உள்ளே இருக்கிறது, ஆனால் அதை உபயோகப்படுத்த முடியாமல் இந்த கிளேசங்கள் என்று சொல்லக்கூடிய மலங்கள் அவளை மங்கச் செய்து விடுகின்றன. ஆகவே விவேகம் தன்னை காட்டிக்கொள்ள முடியாமல் அந்த கிளேசங்களுக்கு இடையில் மாட்டியிருக்கிறது. நாம் சிறிது சிறிதாக அந்த பயிற்சியை செய்யும் பொழுது இந்த அவித்யை, அஸ்மிதா, ராகம், துவேஷம் என்று சொல்லக்கூடிய அந்த கிளேசங்கள் சிறிது சிறிதாக மறையும் பொழுது அதன் பின்னால் இருக்கக்கூடிய விவேகம் ஒளிவிடுகிறது என்று கூறுகிறார். நாம் இன்று புஜங்காசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்கள், அதாவது இன்டென்சிஃபை செய்து எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி புஜங்காசனத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம முன்னாடி நிகழ்ச்சிகளில் புஜங்காசனம் எப்படி பண்ணுறது, பண்ண முடியாதவர்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனம் நல்ல முறையில் பண்ண முடிஞ்சவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் அதை அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக படுத்துக்குங்க. இப்போது குப்புற படுத்துக்குங்க. நெற்றி தரையில், கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். இப்போ கைகள் 2ஐயும் முன்னாடி கொண்டு போய் ஏதாவது ஒரு புத்தகத்தையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ வச்சுக்குங்க. கையினால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே தலை, மார்பு, கை 3ஐயுமே மேலே தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள், தலை, மார்பு கீழே கொண்டு வந்துடணும். இது இலகுவானதல்ல, ஏன்னா உடலை மேலே தூக்குறோம். அதே சமயத்தில் ஒரு புத்தகத்தையோ ஒரு பொருளையோ கையில் பிடிச்சிருக்கும்போது
கிராவிடேஷனல் புல்லில் அது கீழே வரும். அதையும் மீறி நம்ம அந்த உடம்பு அந்த நிலையில் நிறுத்த போகிறோம். இன்னொரு முறை பார்க்கலாம். குப்புறப்படுத்திட்டு ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ கைகளால் பிடிச்சிக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கை, தலை, மார்பு மூணையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. புஜங்கம் அப்படிங்கிறது ஒரு பாம்பின் படம் எடுத்த நிலை. அதிலேயே கையில் ஒரு புத்தகத்தையும் வைத்து நாம் பண்ணுறோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள், தலை, மார்பு கீழே கொண்டு வந்துடுங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். கைகளால் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ ஹோல்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப எடை உள்ளதாக இருக்க வேண்டாம், ஏன்னா அது மிகவும் கடினமாகிடும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக நெஞ்சு, தலை, கைகள் மூன்றையும் முன்பக்கமாக தூக்குங்க. இதை ரிப்பீட்டாகவும் பண்ணலாம். நல்ல தேர்ச்சி பெற்றவர் ஸ்டேயும் பண்ணலாம். இதில் ஒரு 2 மூச்சோ 3 மூச்சோ வைக்கலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள், தலை, நெஞ்சு மூணையும் தலைக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதே புஜங்காசனத்தை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புத்தகத்தை வச்சு பண்ணோம். இப்போ புத்தகம் இல்லாமலே கைகளை மட்டும் 2 நிலைகளில் மேலேயும் பக்கவாட்டிலையும் கொண்டு வந்து அந்த புஜங்காசனத்துடைய இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். குப்புறப்படுத்துக்குங்க. நெற்றி தரையில் இருக்கட்டும், கால்கள் 2 இணையாக இருக்கட்டும், உள்ளங்கை கூரையை நோக்கி இல்லை ரிலாக்ஸான பொசிஷனில் படுத்துக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே நெஞ்சு, தலை, கைகளையும் முன்பக்கமாக கொண்டு வந்து 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதே பொசிஷனில் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை பக்கவாட்டில் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வாங்க. இப்போ மூச்சை மறுபடியும் உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் மேலே கொண்டு போய் உள்ளங்கையை சேர்த்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள், தலை, நெஞ்சு எல்லாவற்றையும் தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. இது கொஞ்சம் கடினமான முறை. ஏன்னா அதே பொசிஷனில் போய் கைகளை 2 முறை வேறு வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு தடவை பார்க்கலாம். குப்புறப்படுக்கிற பொசிஷன் தான் ஸ்டார்டிங். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே நெஞ்சு, தலை, கைகள் மூணையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. உள்ளங்கை சேர்ந்து இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வாங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மறுபடியும் கைகளை முன்பக்கமாக கொண்டு போங்க. உள்ளங்கை சேர்த்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள், தலை, நெஞ்சு எல்லாவற்றையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். குப்புறப்படுத்த நிலையிலேருந்து இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு, தலை, கைகள் முன்பக்கமாக தூக்குங்க. உள்ளங்கையை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மறுபடியும் கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள், தலை, மார்பு மூணையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இதே புஜங்காசனத்தில் கைகளை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு மார்பு பகுதியை இன்னும் கொஞ்சம் எப்படி விரிவடைய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவுமே புஜங்காசனம் நல்ல முறையில் செய்து பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கடினமானது. தேர்ந்த ஆசிரியருடைய துணை இல்லாமல் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். குப்புறப்படுத்துக்குங்க. ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ 2 கைகளையுமே முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து விரல்களை கோர்த்துக்குங்க. கைகள் 2ஐயும் நல்லா இழுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. விரல்களை கோர்த்துக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பையும் தலையையும் மேலே தூக்குங்க. கைகளை நல்ல பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக தலையும் மார்பையும் கீழே கொண்டு வந்துடுங்க.
இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். குப்புறப்படுத்த நிலை. கைகள் ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி கொண்டு போய் விரல்களை சேர்த்து வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு தலை மேலே தூக்கணும். கைகள் ரெண்டையும் நல்லா பின்பக்கமாக இழுத்துக்கணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலை மார்பு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ விரல்களை நீக்கி கைகளை தரையில் வச்சுக்கோங்க. நம்ம புஜங்காசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம பண்ண புஜங்காசனத்தில் கைகளை வேறு வேறு விதமாக மாற்றி பண்ணுறதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ முன்பக்கமாக தூக்குறது, அதனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது கொஞ்சம் கடினமான முறை. ஏன்னா கையில் புத்தகம் வைத்து மேலே தூக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, இந்த கிராவிடேஷனில் உடம்பு முன்பக்கமாக இழுக்கும். இருந்தாலும் நம்ம உடம்பு அதே நிலையில் வச்சுருக்கோம். இது பண்ணும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் வலுவடையும். முதுகுத்தண்டு பக்கத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும். அதை சுற்றி உள்ள தசை நார்கள் இறுக்கமடையும். அதில் உள்ள நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு அது புத்துணர்ச்சி பெறும். அந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராவெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் வரக்கூடிய அந்த வலிகள் நீங்கும். அந்த பேக் பெயின் சரியான அப்புறம் இந்த மாதிரி முறையில் பண்ணும் பொழுது முதுகுத்தண்டில் உள்ள இந்த தசை நார்கள் நல்ல முறையில் வலுவடையும் பொழுது திருப்பி இந்த வலி வராமல் பாதுகாக்கும். கைகளில் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு சாமானையோ வைத்து நம்ம மேலே தூக்கும் பொழுது தோள்பட்டை கைகள் ரெண்டுமே நல்ல முறையில் வலுப்பெறும். கழுத்து பகுதிக்குமே ஒரு நல்ல வலு சேர்க்கும். இடுப்பிலிருந்து ஆரம்பித்து முதுகுத்தண்டு கைகள் மேலே தூக்குறதுனால அந்த மார்பு கூடி விரிவடைவது, அதனால் மூச்சு வாங்கி விடக்கூடிய திறனுமே அதிகரிக்கிறது. இந்த புஜங்காசனம் சரியான முறையில் பண்ண வந்த அப்புறம்தான் இந்த மாதிரி புத்தகத்தை வைத்தோ அல்லது கைகளை மாற்றி மாற்றி செய்தோ இந்த ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கைகளை பின்பக்கமாக வைத்து முதுகு பகுதியை பின்பக்கமாக நல்ல முறையில் வளையச் செய்யக்கூடிய அந்த முறையுமே பார்த்தோம். அப்படி பண்ணும் பொழுது முதுகுத்தண்டும் நல்ல இறுக்கமடைகிறது. அதனுடைய இளமை மாறாமல் இருக்கும். நல்ல முறையில் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். மார்பு பகுதி விரிவடையும் பொழுது மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் போகும். புத்துணர்ச்சி வரும். மனதிலே ஒரு குதூகலம் இருக்கும். எனர்ஜைசிங் என்று சொல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். சோம்பல் வராது. ஆனால் இந்த ஆசனம் சிறிது நாம் இன்று கடினமான முறையில் பார்த்தோம். நல்ல தேர்ந்த ஆசிரியரின் துணையோடு இந்த ஆசனங்கள் செய்வது நல்லது. நாம் மேலும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.